மகாபாரதத்தின் வில்வித்தையில் வீரர்கள் பயன்படுத்திய அஸ்திரங்களும் அவற்றின் ஆளுமை மற்றும் செயல்பாடுகளும். முறையான பயிற்சி செய்த ஒரு வீரனுக்கு வில்லிலிருந்து அஸ்திரத்தை எய்துவதற்கு அம்புகள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வெறும் ஒரு சாதாரண தர்பையையோ அல்லது அருகம்புல்லையோ வைத்து எந்த அஸ்திரத்தை நாம் வெளிப்படுத்த நினைக்கிறோமோ அதற்கான மந்திரத்தை சரியாக உச்சரித்தாலே அது வலிமை மிகுந்த அஸ்திரமாக உருவெடுக்கும். ஆனால் அப்படி செய்து தர்பையையோ அல்லது அருகம்புல்லையோ சக்தி வாய்ந்த அஸ்திரமாக மாற்றி செயல்படுத்துவது அனைவராலும் முடியாது. அதற்கு குருவின் துணையும் முறையான பயிற்சியும் இறைவனின் அருளும் இருந்தால் மட்டும்தான் ஒரு வீரனுக்கு அந்த தகுதி கிடைத்து சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் அவன் கைவசமாகும். பிரம்மாஸ்திரம் இது பிரம்மஷீரா மற்றும் பிரம்மதண்டா போன்ற அஸ்திரங்களுடன் சேர்ந்து ஒரு பகுதியாக பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம். எண்ணிலடங்கா தீப்பிழம்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான தீப்பந்தத்தை உருவாக்கி தீப்பிழம்பை உமிழும் ஆயுதமாக வில்லிலிருந்து வெளிப்படும். பிரம்மாஸ்திரம் வெளிப்பட்டால் அதன் சக்தியை கண்டு இயற்கையே நடுங்கும். ஒருவன் தன் எதிரியின் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினால் அவன் எதிரியை பிரம்மாஸ்திரம் முழுமையாக அழித்துவிடும். ஆனால் பதிலுக்கு எதிரியாக இருக்கும் அந்த வீரனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினால் இரண்டு பிரம்மாஸ்திரமும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு அஸ்திரம் செலுத்தப்பட்ட பகுதியை நிர்மூலமாக ஒரு சிறிய வளமை கூட மிச்சம் வைக்காமல் அழித்துவிடும். பிரம்மாஸ்திரம் அழித்த பகுதியில் மீண்டும் ஒரு சிறிய புல்லை கூட வளர விடாமல் பிரம்மாஸ்திரத்தின் சக்தி தடுத்துவிடும். அது மட்டும் இல்லை, பிரம்ம வருடத்தில் 12 வருடங்களும் மனிதனின் ஆயுட்கணக்கில் 37.32 ட்ரில்லியன் மனித ஆண்டுகளும் பிரம்மாஸ்திரம் செலுத்தப்பட்ட பகுதியில் மழை பெய்யாதபடி காலநிலையை மோசமடைய செய்து அனைத்தையும் அழித்துவிடும் வல்லமை கொண்டது பிரம்மாஸ்திரம். அதனால்தான் மகாபாரத யுத்தம் முடிந்து 18ஆம் நாள் இரவு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தியதும் கோபம் கொண்டு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்திய போது தேவவியாசர் அவர்களை தடுத்து செலுத்திய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்று கொள்ள சொன்னார். அர்ஜுனன் அமைதி அடைந்து அவன் செலுத்திய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்று கொண்டான். ஆனால் தன் தந்தையின் மரணத்தினால் ஆத்திரம் கொண்டிருந்த அஸ்வத்தாமன் அதை திரும்ப எடுக்காமல் அபிமன்யு மனைவி உத்திரையின் கர்ப்பத்திற்கு இலக்காக மாற்றி செலுத்தி கிருஷ்ணரிடம் சாபத்தை பெற்றான். பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரத்தை முறையாக உச்சரிக்க பழகி பிரம்மாஸ்திரத்தை கைவசப்படுத்தியவர்கள் மொத்தமாகவே பரசுராமர், ராமன், ராவணனின் மகனான மேகானந்தன் என்ற இந்திரஜித், பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன், அர்ஜுனன் என்ற 9 பேர் மட்டும்தான். பிரம்மஷீரா அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை எதிர்க்க தேவர்களால் கூட முடியாது. அஸ்திரத்திற்கான மந்திரத்தை சொன்னதும் உருவாகும் அம்பின் முகப்பு பகுதியில் பிரம்மதேவரின் 4 தலைகளையும் குறிப்பது போல் ஒரு தாமரை மலர் வடிவத்துடன் இருக்கும். பிரம்மஷீரா அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை விட 4 மடங்கு அதிகமான சக்தியை கொண்ட அஸ்திரம். மகாபாரதத்தில் பிரம்மஷீரா அஸ்திரத்தின் மந்திரத்தை தெரிந்தவர்கள் பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், அர்ஜுனன், கர்ணன் மட்டும்தான். பிரம்மஷீரா அஸ்திரத்தை பயன்படுத்தி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலநிலைகளிலும் இருந்த ஒருவனை அழித்து நிர்மூலமாக்க முடியும். ஒருவன் இருந்தான் என்பதற்கான அடையாளம் கூட இல்லாமல் அந்த நபரின் வடிவமோ அல்லது அம்சமோ கூட மிச்சம் வைக்காமல் அழிக்கும் வல்லமை கொண்டது பிரம்மஷீரா அஸ்திரம். அடுத்து பிரம்மதண்டா அஸ்திரம். இந்த அஸ்திரத்தின் வடிவம் ஒரு தடியை போல் இருக்கும். பிரம்மதண்டா அஸ்திரம் தற்காப்பிற்காக பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம். இந்த பிரம்மதண்டா அஸ்திரத்தை பிராமணர்களால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த அஸ்திரத்தை செலுத்தினால் செலுத்தியவரை தாக்க வரும் ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அதன் சக்தி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அஸ்திரத்தை உள்வாங்கிக் கொள்ளும் திறமை கொண்டது பிரம்மதண்டா அஸ்திரம். வசிஷ்ட முனிவரின் மீது அடக்க முடியாத அளவிற்கு கோபம் கொண்ட விஸ்வாமித்திர முனிவர் பிரம்மாஸ்திரத்தை வசிஷ்ட முனிவரின் மீது செலுத்தினார். பிரம்மாண்ட சக்தியை கொண்ட பிரம்மாஸ்திரத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வசிஷ்ட முனிவர் பிரம்மதண்டா அஸ்திரத்தை வெளிப்படுத்தி தன்னை பாதுகாத்து கொண்டார். பிரம்மதண்டா அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை தனக்குள் விழுங்கி கொண்டு வசிஷ்டரை காப்பாற்றியது. இப்படி பிரம்மாஸ்திரத்தையே தனக்குள் வாங்கி அடக்கி கொள்ளும் அளவிற்கு பிரம்மதண்டா அஸ்திரம் சக்தி வாய்ந்தது. அடுத்து பார்கவ அஸ்திரம். இந்த அஸ்திரம் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம். பரசுராமர் இந்த அஸ்திரத்திற்கான மந்திரத்தை கர்ணனுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்தார். மொத்த பிரபஞ்சத்திலுமே பார்கவதா அஸ்திரத்தை பற்றி தெரிந்தவர்கள் பரசுராமர் மற்றும் கர்ணன் என்ற இருவர் மட்டும்தான். பார்கவ அஸ்திரத்தை வெளிப்படுத்தினால் 10 லட்சத்திற்கும் மேலாக அம்புகள் மழை பொழிவது போல் வெளிவரும். மகாபாரத யுத்தத்தில்
கர்ணன் பார்கவ அஸ்திரத்தை மொத்தமாக 3 முறை பயன்படுத்தினான். 2 முறை பாஞ்சாலம், ஸ்ரீஞ்சயாஸ் மற்றும் சேடி படைகள் மீதும், 1 முறை அர்ஜுனன் செலுத்திய இந்திராஸ்திரத்திற்கு எதிராக அர்ஜுனன் மீதும் செலுத்தினான். கர்ணன் பாண்டவர்கள் படையின் மீது பார்கவ அஸ்திரத்தை செலுத்திய போது அர்ஜுனன் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போனான். பார்கவ அஸ்திரத்தை எதிர்ப்பது கடினமானது என்று அர்ஜுனன் முழு மனதாக ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் கர்ணன் ஒரே ஒரு முறை பார்கவாத அஸ்திரத்தை பாண்டவர்கள் படைகள் மீது பயன்படுத்தியதற்கே பாண்டவர்கள் தரப்பில் ஒரு அக்குஷௌனி வீரர்களை அந்த அஸ்திரம் அழித்துவிட்டது. அந்த அளவிற்கு பார்கவத அஸ்திரம் சக்தி வாய்ந்தது. அடுத்து இந்திராஸ்திரம். இது இந்திரதேவனால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம். சரியான முறையில் மந்திரத்தை சொல்லி இந்திராஸ்திரத்தை வெளிப்படுத்தினால் அது 1000ற்கும் மேற்பட்ட அம்புகளாக பிரிந்து எதிரியை நிர்மூலமாக அழிக்கும் சக்தியை கொண்டது. மகாபாரதத்தில் இந்திராஸ்திரத்தை வசப்படுத்தியவர்கள் அஸ்வத்தாமன், பீஷ்மர், துரோணர், சாத்தியகி, திருஷ்டத்யும்னன், அபிமன்யு, கிருபாச்சாரியார், கிருஷ்ணர், கர்ணன், அர்ஜுனன் போன்ற வீரர்கள் தான். அடுத்து வஜ்ராஸ்திரம். ததிச்சி முனிவரின் முதுகெலும்பை கொண்டு இந்திரனுக்காக விஸ்வகர்மா உருவாக்கிய ஆயுதம் இது. வஜ்ராஸ்திரம் மின்னல் மற்றும் இடியின் சக்தியை கொண்டது. வஜ்ராஸ்திரம் தான் இந்திரனுக்கு மிகவும் பிடித்த அஸ்திரமும் கூட. அடுத்ததாக ஆக்னேயா அஸ்திரம். ஆக்னேயா அஸ்திரம் அக்னி தேவரால் உருவாக்கப்பட்டது. ஆக்னேயா அஸ்திரத்தை செலுத்தினால் இலக்கை எரித்து சாம்பலாக மாற்றிவிடும் சக்தியை கொண்டது. ஆக்னேயா அஸ்திரத்தின் வலிமையை எதிர்த்து நிற்க தேவர்களால் கூட முடியாது. ஆக்னேயா அஸ்திரத்தில் இருந்து கணக்கிட முடியாத அளவிற்கு வெப்பம் வெளிப்படும். ஆக்னேயா அஸ்திரத்தின் வெப்பத்திற்கு முன்பு சூரியனே தன் பிரகாசத்தை இழந்து இருளடைந்துவிடும். அதனால் பிரபஞ்சத்தின் உயிர்களும் அழிந்துவிடும். ஆக்னேயா அஸ்திரத்தை எதிர்த்து நிற்கும் சக்தி பிரம்மாஸ்திரம் மற்றும் வருணாஸ்திரத்திற்கு மட்டும்தான் உள்ளது. மகாபாரதத்தில் பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், அர்ஜுனன், கர்ணன் போன்றவர்கள் ஆக்னேயா அஸ்திரத்தின் மந்திரத்தை புரிந்து படித்து வைத்துக் கொண்டு கைவசப்படுத்தி கொண்டனர். மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் கர்ணன் மீது ஆக்னேயா அஸ்திரத்தை செலுத்திய போது கர்ணனும் பதிலுக்கு ஆக்னேயா அஸ்திரத்தை செலுத்தி தன்னை பாதுகாத்து கொண்டான். சாத்தியகி துரோணரின் மீது ஆக்னேயா அஸ்திரத்தை செலுத்திய போது துரோணர் எதிர்த்தாக்குதலாக வருணாஸ்திரத்தை செலுத்தினார். அஸ்வத்தாமன் அர்ஜுனன் மீது ஆக்னேயா அஸ்திரத்தை செலுத்திய போது அர்ஜுனன் தன்னை பாதுகாத்து கொள்ள பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். அடுத்ததாக வருணாஸ்திரம். வருணதேவரால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம்தான் வருணாஸ்திரம். இது பேய் மழையை பொய்ய வைக்கும் சக்தியை கொண்டது. நீரை போல் தன் உருவத்தை எந்த அஸ்திரத்தின் உருவத்திற்கும் மாற்றிக்கொள்ளும் வல்லமை கொண்டது வருணாஸ்திரம். பொதுவாக வீரர்கள் தங்கள் எதிரியின் உடல் வலிமையை குறைப்பதற்காக வருணாஸ்திரத்தை பயன்படுத்துவார்கள். மேலும் ஆக்னேயா அஸ்திரத்தின் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலாகத்தான் வருணாஸ்திரத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். மகாபாரதத்தில் பரசுராமர், கிருஷ்ணர், பீஷ்மர், துரோணர், சாத்தியகி, கிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னன், கர்ணன், அர்ஜுனன், அர்ஜுனனின் மகன் அபிமன்யு, அஸ்வத்தாமனின் தாய்மாமன் கிருபாச்சாரியார், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் போன்றவர்கள் வருணாஸ்திரத்தை பெற்றிருந்தனர். வருணாஸ்திரத்தை வருணதேவர் மற்றும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அடையலாம். இல்லை என்றால் குருவின் துணையோடு மந்திரத்தை முறையாக பயின்று வருணாஸ்திரத்தை கைவசப்படுத்திக் கொள்ளலாம். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.